ஹாய். இன்னைக்கு சத்தான ஒரு கஞ்சி காய்ச்சணும்னு நினச்சிருக்கேன். அதனால் என்ன கஞ்சின்னா பருத்தி பால். பருத்தி பால் எத்தனை பேர் நிறைய பேர் செஞ்சுருப்பீங்க, தெரியாதது இல்லை. இருந்தாலும் நான் எப்படி செய்தேன், நீங்கள் எப்படி செய்தீங்கன்னு பார்த்துக்கலாம். இப்போ 100 பருத்தி கொட்டையை நனைய வச்சுருக்கேன். வேறு எதுவும் சேர்க்க மாட்டேன். பால், சில பேர் தேங்காய் பால் ஊற்றுவாங்க. தேங்காய் பால் ஊற்றினா நல்லது தான். பால் ஊற்றுனா அது கூட கொஞ்சம் தான் நெஞ்சு சளியை அடைக்கும். அதனால் பால் ஊற்றக்கூடாது. இப்போ தேங்காய் பால் நல்லது. இல்லை, இந்த பால் மட்டுமே போதும். இது தேவையான அளவு நம்ம எடுத்துக்கலாம். பால் 2, 3 தடவை அரைச்சி பால் எடுத்து வச்சுக்கிடணும். அப்புறம் 2 பூடு பரும்புட உரித்து வச்சுருக்கேன். 100 உருட்டு உளுந்து. இப்போ பாருங்கள், உளுந்து. அப்புறம் 100 பச்சரிசி. கொஞ்சம் வெந்தயம். வெந்தயம்லாம் நல்லா போடணும். கருப்பட்டி, தேவையான அளவு கருப்பட்டி. இனிப்பு எவ்வளோ சேர்ப்பீங்களோ கருப்பட்டி ரொம்ப நல்லது. சில பேர் வீட்டில் நான் பார்த்துருக்கேன், கருப்பட்டி போட மாட்டாங்க. அச்சு வெல்லம் இருக்குல்ல, அதை தான் போடுவாங்க. கருப்பட்டி போட்டால் தான் நல்லது. இதுக்கு இல்லை அப்படின்னா சீனி தான் போடுவாங்க. நான் கருப்பட்டி தான் போடுவேன். அரிசியவும் பருப்பையும் கழுவிக்கிடுவோம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிருக்கேன். இப்போ அதுக்கு பிறகு இந்த பூடை அதில் போட்டுறோம். இப்போ அடைச்சி குக்கர் போட்டு மூடி வச்சிடுவோம். இப்போ இது ஒரு 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 7 விசில் போட்டோம்னா நல்லா குழைவாயிரும். அதனால் ஒரு 7 விசில் வரைக்கும் நம்ம போடணும். இப்போ அடுப்பை பார்த்தோம். பருத்தியை இதை அரைச்சி பால் எடுத்து வைப்போம். அது வேகட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த வேலையை செஞ்சோம். பருத்தி பால் ரெடி ஆகிடுது. குக்கரில் 5 விசில் வந்திருக்கு. ஒரு 7 விசில் வரைக்கும் வரட்டும். இப்போ முடிஞ்சது. இதில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கருப்பட்டியை காய்ச்சுவோம். நல்லா கொதித்து வருது. இது நல்லா கரைஞ்சா தான் பாவு எடுக்க முடியும். இப்போ கஞ்சி நல்லா வெந்துருச்சு. அதை பருப்பு மத்துட்டு நம்ம கடையணும். நல்லா கடைஞ்சா தான் நல்லா குழு குழுன்னு வரும். எங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு இந்த பூடு முழுசாக கிடக்கக்கூடாது. அப்படின்னா பிறக்கி தூக்கி தூர போட்டுருவாங்க. அதனால் இப்படி செஞ்சிருவேன். நல்லா கடைஞ்சி எடுத்துட்டா சரியாயிருமா? அவ்வளோதான், கடைஞ்சாச்சு. இப்போ பருத்தி பாலை ஊற்றுவோம். இது பருத்தி பால். இதை ஊற்றுவோம். நல்லா 3 தடவை அரைச்சி 3 தடவை வடிகட்டி வச்சுருக்கேன். இப்போ அதை கிளறி விடுவோம். கிளறி விட்டாச்சு. இப்போ நம்ம பருத்தி பாலை ஊற்றியாச்சு. இப்போ நம்ம கருப்பட்டி பாவை ஊற்றுவோம். கருப்பட்டியில் இந்த துண்டு துண்டாக ஒரு மாதிரி கட்டி கட்டியாக கிடக்கும். அதனால் நம்ம வடிகட்டி தான் ஊற்றணும். வடிகட்டியாச்சு. இப்போ கருப்பட்டி பாவை ஊற்றவுமே அப்படியே கமகமான மணக்கு. இப்போ பருத்தி பால் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அதை நல்லா கொதிக்க விடணும். பாருங்க. இப்போ அடுப்பை பற்ற வச்சுருவோம். இது ஒரு கொதிக்கணும்.
கொதிக்கிறதுக்கு முன்னாடி கொதிக்கணும். அதுக்குள்ளே 2 ஏலக்காய் போட்டுருவோம். ஏலக்காய் போட்டால் நல்ல மணமாக இருக்கும். அதனால் ஏலக்காய் போட்டுருவோம். நல்லா நல்லா மணக்கும். இப்போ ஒரு சொட்டு வாசத்துக்கு கொஞ்சம் நெய் விட்டால் போதும். இப்படித்தான் பருத்திப்பால் ரெடி ஆகிட்டு, இப்போ அது ஒரு கொதிக்கட்டும். இப்போ பருத்திப்பால் ரெடி ஆகிடுது. அடி பிடிச்சிடக்கூடாது, அதனால் கிண்டி விட்டுக்கோங்க. இதை டம்ளரில் ஊற்றி குடிக்கும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஆனால் காலையில் நம்ம சாப்பிடக்கூடாது. இது காலையில் செஞ்சு கொடுத்தா ஒரு 12-1 மணி வரைக்கும் நமக்கு பசி தாங்கும் இது. ஆமாம், பெருவயத்தில் குடித்தோம்னா நல்லது. இப்போ நல்லா கொதிக்கட்டும். இப்போ கொதிச்சு வருது, நல்லா முறை கூட்டி வருது. பொங்க விட்டுறக்கூடாது. பொங்க விட்டுட்டே அப்படின்னா இருக்க சத்து பூரா வெளியே போயிடும். அதனால் பொங்கி வெளியில் வரும். ஆனால் நம்ம அடுப்பை சிம்மில் வச்சு குறைச்சி வைக்கணும். எத்தனை பேர் நீங்கள் சாப்பிட்ருப்பீன்னு தெரியாது. இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நெய் போட்டோம் இல்லையா, நெய் ஒரு ஆப்ஷன் தான். அதாவது எங்களுக்கு பிடிக்கும், அதனால் நான் நெய் போட்டிருக்கேன், ஏலக்காய் போட்டிருக்கேன். உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னாக்கி நீங்கள் அந்த 2ஐயும் போட வேண்டாம். அப்படியே பருத்திப்பால் கொதிக்க அப்படியே கம மணக்குதுங்க. இதை குழந்தைகளுக்கு நல்லா லீவு டைம், நீங்கள் சனி ஞாயிறு லீவில் நீங்கள் செஞ்சு பிள்ளைகளுக்கு கொடுத்தீங்கன்னா, அது பச்சை தண்ணியில் குளிக்கும் இல்லையா, அடிக்க ஒருக்க நெஞ்சு சளி பிடிக்கும். அப்போ பிடிச்சதுன்னா இதை நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாக்கி கண்டிப்பாக நெஞ்சு சளி அழகாக கேட்கும். அதே இது நீங்கள் பால் ஊற்றாதீங்க. பால் ஊற்றினாலே அது ஒரு நெஞ்சு சளியை அது கட்டியாக தான் ஆக்கும். அதனால் நீங்கள் பருத்திப்பால் ஊற்றுங்க. இல்லை அப்படின்னா தேங்காய் பால் ஊற்றுங்க. இந்த 2ம் ஊற்றினா தான் இதில் உள்ள சத்தானது நமக்கு கிடைக்கும். பருத்திப்பால் ரெடி ஆகிடுதுங்க. நீங்கள் அதை இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டுட்டு எனக்கு என்னன்றதை நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ரொம்ப நன்றி.